அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் குரூப் 2 2A மெயின் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். மாபெரும் தமிழ் கனவு திட்டம் அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மாபெரும் தமிழ் கனவு திட்டம் நமக்கு மெயின்ஸில் என்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்க, அதுவே குரூப் 2 மெயின்ஸில் எப்படி கேட்பாங்க, 2A மெயின்ஸில் எப்படி கேட்பாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போது குரூப் 2 மெயின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா திறன் மேம்பாட்டு திட்டங்களை வகைப்படுத்துகன்னு சொல்லி கேட்பாங்க. The way of skill developing in India as well as Tamil Nadu. So the efforts of Tamil Nadu for the skill development. திறன் மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெயின்ஸில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு 2A மெயின்ஸில் என்ன MCQ டைப்பில் என்ன கேட்பாங்கன்னா இதோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தின் நோக்கங்கள் என்ன, அதோடைய செயல்படும் தன்மைகள் என்னங்கிறத ஆப்ஷன் கொடுத்து நமக்கு அதை பற்றின விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆல்ரெடி மாடல் கொஸ்டின் ஒரு டெஸ்ட்டு நம்ம போயிருக்கு. ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் டாபிக் நம்ம முடிச்சிட்டதுக்கப்புறம் அடுத்தது எப்படி நான் போகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். சரி, நோக்கம் மாபெரும் தமிழ் கனவு திட்டம் என்பதை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா, தமிழ் மரபின் வளமை, பண்பாட்டு செழுமை, சமூக சமத்துவம், பொருளாதார மேம்பாட்டு வாய்ப்புகள் ஆகியவற்றை இளம் தலைமுறையினர் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்த்தல் என்பதுதான் மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தின் நோக்கம். இதன் முதல் முக்கியமான நோக்கம் தமிழ் மரபின் வளமை, பண்பாட்டு செழுமை, சமூக சமத்துவம், பொருளாதார மேம்பாட்டு வாய்ப்புகள் ஆகியவற்றை இளம் தலைமுறையினர் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்த்தல் தான் இதன் நோக்கம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா நினைவு நாளான February 3, 2023 அன்னைக்கு தான் இந்த ஸ்கீமை முதல் கட்டமாக தொடங்கி வைத்தார்கள். அப்பொழுது சென்னை, கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் இந்த மாபெரும் தமிழ் கனவு கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. மாபெரும் தமிழ் கனவு என்பது ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு. கல்லூரி மாணவர்களிடையே இந்த நிபுணத்துவம் பெற்ற அறிஞர்கள் உரையாடல் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஸ்கீமோட பேர் தான் இந்த மாபெரும் தமிழ் கனவு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறப்பம்சங்கள் 50க்கும் மேற்பட்ட ஆளுமைகள் தமிழின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் தங்களது தமிழின் புலமை பெற்ற துறையில் உரை நிகழ்த்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இலக்கியம்னா அதில் புலமை பெற்றவர்கள் இலக்கியத்தை பற்றி பேசுவாங்க, மருத்துவம்னா அதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி யார் யார் எந்தெந்த துறையில் புலமை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க உரையாற்றுவார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு 10 லட்சம் மாணவர்களை இந்த திட்டத்தில் கொண்டு போய் 10 லட்சம் மாணவர்களிடையே இந்த இலக்குகளை கொண்டு போய் சேர்க்கறது இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 10 lakh அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது பார்ப்போம். இதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பேரிசன் எடுங்க. நான் முதல்வன் திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு அளித்தல் அப்படிங்கிறது தான் நான் முதல்வன் திட்டத்தின் நோக்கம். அதே மாதிரி தமிழ் கனவு, மாபெரும் தமிழ் கனவு என்பது பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 10 லட்சம் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், தமிழ் பண்பாட்டின் வளமை, சமூக சமத்துவம், இது குறித்த பொருளாதார மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் இதன் நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 கல்லூரிகளில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். 100 கல்லூரிகளில் 10 லட்சம் மாணவர்களுக்கு இந்த மாபெரும் தமிழ் கனவு கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெறும். இந்த நிகழ்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி என்ற புத்தகமும் தமிழ் பெருமிதம் என்ற கையேடும் வழங்கப்படும். தமிழ் பெருமிதம் என்ற கையேடு மற்றும் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கையேடுகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் சொற்பொழிவோடைய தலைப்புகள் அடிப்படையில் தமிழர் மரபு நாகரிகம், சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் என்பது, விமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் மேம்பாடு, சமூக பொருளாதார முன்னேற்றம், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், மொழி மற்றும் இலக்கியம், லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், கலை மற்றும் பண்பாடு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், தொல்லியல் ஆய்வு, ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச், அறிவியல் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இலக்கியம், கலை, பண்பாடு, லிட்ரேச்சர், ஆர்ட் அண்டு கல்ச்சர், அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, தொழில் முனை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பல்வேறு தலைப்புகளில் அறிஞர்கள் 50க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் ஒரு உரையாற்றுவார்கள் அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அப்போ பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் செய்தி மக்கள் தொடர்புடன் இணைந்து இதை தமிழிணைய கல்விக் கழகம் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழிணைய கல்விக் கழகத்தை நம்ம TVAன்னு சொல்லுவோம், தமிழ் விர்ச்சுவல் அகாடமி என்று குறிப்பிடுவோம். இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி கோர் ஆர்கனைசராக இருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி உட்பட இந்த 3 வகையான அமைச்சகங்களும்
தமிழிணைய கல்விக் கழகத்துடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்துகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நடக்கும் இடங்களில் மாணவர்களுக்கு உதவும் வகையில் புத்தாக்க கண்காட்சிகள் நடத்தப்படும் அப்படிங்கிறதையும், இந்த புத்தாக்க கண்காட்சிகள்னா இனோவேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி பேசுவாங்க. மாவட்ட தொழில் மைய கடனுதவி ஆலோசனை, நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக வேலைவாய்ப்பு பயிற்சி போன்றவை ஏற்பாடு செய்யப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்போது வேலைவாய்ப்பு பயிற்சி போன்றவை ஏற்பாடு செய்யப்படுகின்றன அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ நடக்கும் இந்த தொழில் மைய கடனுதவி ஆலோசனை, நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக வேலைவாய்ப்பு பயிற்சி போன்றவை ஏற்பாடு செய்யப்படுகின்றனங்கிற வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம். ஸோ என்ன நடத்துவாங்க, என்ன விஷயங்களை அங்கே கொண்டு போகிறாங்கங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதற்கு அடுத்ததாக கூடுதல் தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது, நான் முதல்வன் திட்டம், இது எப்படி ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ, இந்த பர்டிகுலர் மாபெரும் தமிழ் கனவு எப்படி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீமோ அதை மாதிரி அதர் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம்ல. குரூப் 2 மெயின்ஸில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, மத்திய மாநில அரசுகள் திறன் மேம்பாட்டிற்காக என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா, நீங்கள் அதில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பண்ணது நான் முதல்வன் திட்டம் தான். நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022 தோற்றுவிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இந்த நான் முதல்வன் திட்டத்தின் நோக்கம் ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு கல்வி அறிவு சார்ந்த பயிற்சிகள் வழங்குவது தான் இதன் நோக்கம். திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டது இந்த நான் முதல்வன் திட்டம் என்பதும், அதே மாதிரி இதோடைய துணை திட்டமான கல்லூரி கனவு திட்டம் ஜூன் 25, 2022 தொடங்கப்பட்டது. ஜூன் 25, 2022 தொடங்கப்பட்ட கல்லூரி கனவு திட்டம், அதாவது 12ஆம் வகுப்பு பயின்று உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய திட்டமாக இது அமைகிறது. அப்போ 12ஆம் வகுப்பு பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கும் திட்டம் என்பது கல்லூரி கனவு திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறதும் ஒரு வகையான திறன் மேம்பாடு தான். அக்டோபர் 27, 2021 விழுப்புரம் மாவட்டம் மரகாணம் வட்டம் முதலியார்குப்பம் கிராமத்தில் இது தொடங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை நீக்குவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஸ்கூலை விட்டு வெளியே என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அப்போ COVID-19 காலகட்டங்களில் ஏற்பட்ட அந்த லிட்ரஸி கேப், கற்றல் இடைவெளியை நீக்குவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. மேலும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு இது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. சிமிலர்லி எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 13, 2022 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு 2025ஆம் ஆண்டிற்குள் அடிப்படை கல்வி மற்றும் கணிதம் சார்ந்த அறிவினை வழங்குவது இதன் நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 8 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கு இந்த நிபுன் பாரத் எண்ணும் எழுத்தும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதே மாதிரி மத்திய அரசில் நிபுன் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அப்போ இந்த நிபுன் பாரத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திட்டமும் எண்ணும் எழுத்தும் திட்டமும் சிமிலர் நோக்கமாக கொண்டது. குழந்தைகளுக்கு எண் சார்ந்த எழுத்து சார்ந்த அறிவை வழங்குவது என்பது இதன் நோக்கமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து தேசிய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு கொள்கை என்பதை இந்திய அரசு 2015 வெளியிட்டது. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்று அழைக்கக்கூடிய ஒரு கொள்கை, தேசிய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு கொள்கை 2015 வெளியிடப்பட்டது. தேசிய திறன் மேம்பாட்டு கொள்கைன்னு ஒன்று அரசு 2009 வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு. தேசிய திறன் மேம்பாட்டு கொள்கை 2009, தேசிய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு கொள்கை 2015 வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது இல்லாமல் ஸ்கில் இந்தியா ஸ்கீம், திறன்மிகு இந்தியா திட்டம் என்பதை ஜூலை 15, 2015 அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஜூலை 15, 2015 திறன்மிகு இந்தியா திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த ஸ்கில் இந்தியா திட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, NSDA என்று அழைப்பார்கள். இந்த NSDA நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறன் மேம்பாட்டு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துறைசார் ஆராய்ச்சியை கொண்டு வர்றது தான் NSDAவோட வேலை. இப்போ நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி நமக்கு குரூப் 2A உடைய ப்ரிலிமினரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதில் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சியை தான் NSDA என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தனியார், அதாவது இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்பது அரசு நிறுவனம் தான். தனியார் திறன் மேம்பாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் அரசு நிறுவனங்கள் அவங்கள டெவலப் பண்ணுறது. அப்போ தனியார் திறன் மேம்பாட்டு நிறுவனங்களுக்கு எம்பவர் பண்ணி அவங்களுக்கு ஒரு பயிற்சிகள் எல்லாம் வழங்கி
இந்த இந்தியாவில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை அடுத்த லேயருக்கு கொண்டு போகிறது இதன் நோக்கமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. தொழில் பயிற்சி மற்றும் தொழில் பழகுனர் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போது ஆண்டர்பிரினர்ஷிப் அதுக்கு அப்ரெண்டிசஸ் என்று அழைப்பார்கள். ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அண்ட் அப்ரெண்டிசஸை கொடுக்கறதுக்காக டைரக்டரேட் ஆஃப் ஜெனரல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நிறுவப்பட்டிருக்கிறது. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா இது வந்து 1.0 2.0 3.0 அந்த மாதிரிலாம் நிறைய வெர்ஷன் வந்திருக்கு. கௌசல் விகாஸ்னாவே வந்து திறன் மேம்பாடுங்கிறது அர்த்தம். இது என்ன பண்ணுது? பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா இன்டெகிரேட்டட் ஸ்கீம் ஆஃப் ஸ்கில் இந்தியா தான். 2015 ஜூலை 15 வந்த அதே ஸ்கீம் தான். இது என்ன பண்ணுது? குறுகிய கால திறன் மேம்பாடு மற்றும் சான்றிதழ் வழங்கும் திட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாட்டை கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது குறுகிய கால திறன் மேம்பாடு மற்றும் சான்றிதழ் வழங்கும் திட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் உடான் திட்டம். உடான் திட்டம்ங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிரியேட் பண்ண ஒரு திட்டம் தான் உடான் திட்டம். இது திறன் மேம்பாட்டை வழங்கக்கூடிய திட்டம். இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய உதவியுடன் உருவாக்கப்பட்ட சிறப்பு திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சன்கல்ப் திட்டம். சன்கல்ப் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். இதுவும் திறன் மேம்பாட்டு, அதாவது ஸ்கில் இந்தியா ஸ்கீமுக்குள்ளார இன்டெகிரேட்டட் தான் வந்துச்சு. அப்போ சன்கல்ஃபோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, ஸ்கில் அக்விசிஷன் நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் ப்ரமோஷன் என்று சொல்வார்கள். அப்போ ஸ்கில் அக்விசிஷன் நாலேஜ் அவேர்னஸ் ஃபார் லைவ்லிஹுட் ப்ரமோஷன் என்று சொல்லக்கூடிய இந்த சன்கல்ப் திட்டம் உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ சன்கல்ப் திட்டத்துடைய நோக்கம் என்பது பார்த்தீங்கன்னா, தேசிய மற்றும் மாநில அளவில் திறன் மேம்பாட்டு நிறுவனங்களை வலிமைப்படுத்துது. ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனாக டெவலப் பண்ணுறது, தேசிய மற்றும் மாநில அளவில் திறன் மேம்பாட்டு நிறுவனங்களை வலிமைப்படுத்துதல், திறன் மேம்பாட்டுத் துறையில் வலிமையான பயிற்றுனரை உருவாக்குதல் என்பது இதன் நோக்கமாக அமைகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போது சன்கல்ப் திட்டத்துடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தில் ஆரம்பித்து நாம் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இப்படி தான் கேள்வி வந்து கேட்பாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தின் நோக்கம் என்ன, அது என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ப்ரிலிமினரியில் கேட்பாங்க. அதாவது 2A மெயின்ஸில் வந்து கேட்பாங்க. 2 மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, த ஸ்கீம்ஸ் விச் எம்பவர் த ஸ்கில் ட்ரைனிங் ஆஃப் தமிழ்நாடு அஸ் வெல் அஸ் நேஷனல் லெவல் என்று நமக்கு வந்து கேட்பாங்க. அதுதான் மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தில் தான் ஆரம்பித்து சன்கல்ப் திட்டம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் அப்படிங்கிறதான் முக்கியமானது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஜிகே சங்கர் சேனலில் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து மெயின்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதில் உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் தொடர்பாக இருக்கக்கூடிய கேள்விகள், அதோடைய எக்ஸ்பிளனேஷன் தொடர்பான விவரங்கள் அதில் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.